லிஸ்ட் நேயர்களுக்கு உங்கள் சிவசக்திமான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அது இல்லாமல் என்னுடைய 2026 வருட புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை மனமாற தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய ஆத்மார்த்த தெய்வங்களான மகாகாளி, மகாவாராகி, பகலாமுகி ஆகிய தெய்வங்களை வணங்கி இப்பொழுது உங்கள் முன்னே 2026 எப்படி இருக்கும், என்னென்ன பலன்களை கொடுக்கும், அதையெல்லாம் விளக்கி சொல்ல இருக்கிறேன். இதை நீங்கள் கவனமாக கேட்டு வந்தீர்களானால் கண்டிப்பாக நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். இந்த 2026 வருடத்திலே அனைவருக்குமே வரலாறு காணாத வளர்ச்சியை இந்த பிரபஞ்சம் கொடுக்க போகிறது. இதை முதலில் உங்களுக்கு மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொண்டு, மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு உண்டான 2026 வருட புத்தாண்டு பலன் தான் சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி, யார் தடுத்தாலும் வரலாறு காணாத வளர்ச்சியை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்க போகிறது சொல்லி நல் வார்த்தை சொல்லி உங்களை மகிழ்ச்சி செய்து இந்த 2026 வருடம் மகர ராசிக்காரர்களுக்கு நான் சொல்வதென்றால், வெற்றி மீது வெற்றி வந்து சேரும். ஆஹா, இவ்வளவு அருமையான வார்த்தை சொல்லிருக்கு அப்படி நீங்க சந்தோஷப்படுறது போய் எனக்கு தெரியுது. கண்டிப்பாக நடக்கும். வெற்றி கண்டிப்பாக உங்களுக்கு நிச்சயிக்கப்படும். அது எல்லா வகையிலும் வரும், எந்த துறையிலும் வரும். நீங்க எதை செஞ்சாலுமே நடக்கும். அப்படிப்பட்ட நேரங்காலம் தான் இப்போ வந்திருக்கு இந்த கோச்சாரி ரீதியாக. ஆனாலும் அவர்கள் சுயஜாதகப்படி பார்க்கும்பொழுது இன்னும் கொஞ்சம் விரிவான நற்பலங்கள், என்ன செய்யலாம், ஏது செய்யலாம் என்று சொன்னால், அதை பற்றி நீங்கள் கேட்டு நடந்தீர்களானால் முழு பலனும் உங்களுக்கு கிடைக்கும். அதற்கு நீங்கள் கீழே வரும் என்னுடைய கைபேசி எண்களை தொடர்பு கொண்டீர்களானால் உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, எளிமையான பரிகாரங்கள் என்ன, அதை விளக்கி சொல்லி உங்களை இந்த 2026 வருடம் 100% நல்வாய்ப்பு பெற்று நலமாக வாழ சொல்லி உங்களுக்கு நல்ல ஒரு முடிவை கொடுப்பேன் என்று சொல்லி அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி இந்த 2026 வருடம் பலாபலங்களையும் பார்ப்போம். மகராசிக்காரர்கள் பார்த்தீர்களானால், கை நழுவி போனது மீண்டும் வந்து சேரும். இழந்த சொத்து மீண்டும் திரும்பி வரும். இழந்த மான மரியாதை எல்லாமே மீண்டும் வந்து கிடைக்கும். துணிச்சல், தைரியம், தன்னம்பிக்கை, பராக்கிரமம், வெற்றி இதெல்லாமே உங்களுக்கு சேர்ந்து வரப்போகுது. முதல் 6 மாத காலங்களே இது நடக்கும். தனியே என்று எதிர்த்து போராடி வெற்றி பெறுவீர்கள். எவைகளுமே ஏற்றம் கிடைக்கும். இருந்தாலும் கடன் வழக்கு பிரச்சனைகள் தொடர்ந்தபடி இருக்கும். அதை முடிவுக்கு வரக்கூடிய வகையிலே அடுத்து வரும் 6 மாத காலங்கள் உங்களுக்கு நன்மை புரிய கிரகங்கள் காத்து கொண்டிருக்கிறது. அடுத்து வரும் 6 மாதங்களிலே நான் முன்னமே சொன்ன மாதிரி வெற்றிகள் உங்களை தேடி வரும். வெற்றி வாய்ப்புகள் உருவாகும். உங்களுக்காகவே உருவாக்கப்பட்டு அது நடைமுறைப்படுத்தப்படும். சொல்லும் செயலும் சிறப்பாக இருக்கும். நட்பு உறவுகள் நன்மை செய்வார்கள். குடும்பத்தில் குதூகாலம் மிகும். சந்தோஷ தாண்டவமாடும் உங்கள் மனது. வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் அமையும். நினைத்த விஷயங்கள் முடிவுக்கு வரும். அனைவரும் உங்களை தேடி வருவார்கள். உங்களுக்குண்டான உதவிகள் கிடைக்கும். இதில்லாமல் முன்னோருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். அதன் பொருட்டு ஆன்மீக சுற்றுலா, இன்ப சுற்றுலா மாறி மாறி இதெல்லாம் போய் வருவீர்கள். சுபகாரியங்கள் முயற்சி தொடர்ந்து நடைபெறும். திருமண தடை உள்ளவர்கள் திருமணம் நடைபெறும். உத்தரவாக்கியம் இல்லாதவர்களுக்கு உத்தரவாக்கியம் கிடைக்கும். வேலை இல்லாதவர்கள் வேலை கிடைக்கும். எல்லாமே தொடர்ந்து நடக்கும். அடுத்து ஒரு 6 மாத காலங்களிலே இழந்த செல்வாக்கை மீண்டும் பெறுவீர்கள். மக்கள் செல்வாக்கு அதிகரிக்கும். அரசியல், சினிமா, சமூகம் சார்ந்த துறைகளிலே ஒரு முன்னோடியாக திகழ்வீர்கள். உங்கள் ஆலோசனை கேட்டு நடக்கக்கூடிய வகையிலே அது அமையும். உங்கள் எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தி ஆகும். இது மாதிரிலாம் நடக்கும் கண்டிப்பா. இந்த 2026 வருடம் மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு பொற்காலம் என்று சொல்லலாம். அதை பயன்படுத்திக் கொள்வதுதான் உங்கள் கையில் இருக்கிறது. நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடுகள் பார்க்கும் பொழுது எல்லாமுள்ள சிவபெருமானை வணங்கி வழிபட வேண்டும். பௌர்ணமி தினம் மட்டுமல்ல, வருகின்ற அமாவாசை தினங்களிலுமே நீங்கள் கிரிவலம் வர வேண்டும்.
திருவண்ணாமலையில் மட்டும்தான் கிரிவலம் வருவது என்பது அல்ல. எந்த ஒரு மலை மீது உள்ள சிவன் கோயில் இருந்தாலும் அங்கே நீங்கள் கிரிவலம் வரலாம். அதன் பலன் கண்டிப்பாக கிடைக்கும். தான தர்மங்கள் வகையில் பார்க்கும் பொழுது சுமை தூக்கும் தொழிலாளிகள், துப்புரவு தொழிலாளிகள் இவர்களுக்கெல்லாம் உதவலாம். அவர்களுக்கு என்ன தேவையோ அதை அறிந்து அவர்கள் உதவி செய்யலாம். அவர்கள் மனம் சந்தோஷப்படும் வகையிலே நடந்து கொள்ளலாம். நீங்களாக சென்று அதை செய்யலாம். இதுதான் முக்கியமான விஷயம். அப்பதான் இரட்டிப்பு பலன்கள் கிடைக்கும். அது இல்லாமல் தொடர் நோய் நொடிகளால் அவதிப்படுவர்களுக்கு உதவி செய்யலாம். அவர்களுக்கு மாற்று மருத்துவத்தை காண்பித்து அதன் மூலம் அவருடைய வாழ்க்கையில் ஒளியேற்றலாம். ஆரோக்கியத்தை மேம்பட செய்யலாம். இதெல்லாம் பண்ணிட்டு வரணும். நீதி, நேர்மை, சத்தியம் தவறாத இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் நன்மையே விளையும். இதில்லாமல் உங்களுக்கு ஆன்மீகத்தில் நீங்கள் ஈடுபட்டீர்களானால் கண்டிப்பாக கைமேல் பலன் கிடைக்கும். எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு தடையில்லாமல், பிரச்சனை இல்லாமல் மிக எளிதாக தீர்க்கப்படும். இது மேல நடக்க போகுது. இவ்வளவு நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. இருந்தாலுமே கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலும் தன்னுடைய இருப்பவர்களை நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் என்று தெரிந்து கொள்வதிலுமே கவனம் செலுத்த வேண்டும். பிரயாணங்களில் கவனமாக இருக்க வேண்டும். இதெல்லாமே கவனமா இருக்கக்கூடிய விஷயங்களா சொல்லப்பட்டிருக்கு. இந்த 2026 வருடம் உங்கள் மகர ராசிக்காரர்களுக்கு 100க்கு 89% கொடுத்திருக்கிறேன். இப்படிதான் இந்த 2026 வருஷத்துல 12 ராசிகளுக்குமே நம்பர் 1 ராசியாக உங்கள் மகர ராசி வருகிறது. அதனால் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இருப்பினும் நல்ல மனிதர்களுடைய ஆலோசனையும், பெரியோர்கள், தாய் தந்தை, குரு முறையில் இருக்கக்கூடியவர்களுடைய ஆலோசனை கேட்டு நடந்தால் கண்டிப்பாக நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லி இந்த 2026 வருடம் வெற்றி உங்களுக்கு நிச்சயிக்கப்பட்டு விட்டது என்று சொல்லி எல்லா நலமும் பெற்று வாழ்வீர்கள் என்று வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.